ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானைக்கு அருகே ஒரே ஒரு மாணவிக்காக அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. அரசு தொடக்கப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியரும் உதவி ஆசிரியரும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை உள்ள நிலையில் 1ஆம் வகுப்பில் ஒரே ஒரு மாணவி மட்டும் பயின்று வருகிறார். அந்த மாணவிக்கு உணவு உள்ளிட்டவை கேள்விக்குறியாகவே உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டதற்கு ஊரில் மக்கள் தொகை குறைவாக உள்ளது என்று தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி, பனப்பாக்கம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக பெய்த மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் பெரும் இழப்பை அடைந்துள்ளனர். நடவு கூலி கூட கிடைக்காத சூழலில் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டையில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை, ஆதார் அட்டையில் திருத்தம், வாக்காளர் அடையாள அட்டை, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஆயுஷ்மான் பாரத் அட்டை உள்ளிட்டவை வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் சொந்தமாக தொழில் தொடங்கும் வகையில் ஆவின் பாலகம், பியூட்டி பார்லர் போன்றவை அமைத்து தர உதவ வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவிடம் திருநங்கைகள் கோரிக்கை மனு அளித்தனர். புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் 2 மாதங்களுக்கு பிறகு உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 62,97,246 ரூபாய் பணம், 193.10 கிராம் தங்கம், 559.1 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக கிடைத்திருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோயில் செயல் அலுவலர் முன்னிலையில் 2 உண்டியல்களும் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் 156 மாணவர்கள் 1 மணி நேரம் இடைவிடாமல் சூரிய நமஸ்கார ஆசனங்களை 108 முறை செய்து அசத்தினர். இந்த நிகழ்வு நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் செய்த ஆசனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மதகு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செங்குளத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வில் சிதைந்து போன மதகு, கல்வெட்டு மற்றும் சிற்பங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் பசுவக்குடுமன் என்பவர் குளம் வெட்டி மதகு அமைத்து கொடுத்ததாக கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக சிறப்பு பூஜை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் கல்யாணி, அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 523 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 117.70 அடியாகவும் நீர் இருப்பு 2213 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. தமிழக குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 511 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரிக்கு அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சிதிலமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை புதுப்பித்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதன் அருகே அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் 4 தூண்களும் சேதமடைந்ததால் பயன்பாடின்றி கைவிடப்பட்டது. இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டி சீரமைத்து தர வேண்டும் என மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சவுதியில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தனது கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து மனைவி ஜெயராணி தனது கணவரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் ஆட்சியரிடம் மனு அளித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு அருகே தனியார் பேருந்தை அரசு பேருந்து உரசிச் சென்றதால் பேருந்து ஓட்டுநர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காரையூரில் சாலையில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை அந்த வழியாக பொன்னமராவதி சென்ற அரசு பேருந்து உரசியுள்ளது. இதனால் தனியார் பேருந்தின் பின்புறம் சிராய்ப்பு ஏற்பட்டது. இதனால் இரு பேருந்து ஓட்டுநர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுப்பகுதிகளில் குட்கா விற்பனை செய்த 26 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஊத்தங்கரை காவல் நிலைய உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து குட்கா விற்பனை செய்ததாக ஊத்தங்கரையில் 6, கல்லாவியில் 8, சிங்காரப்பேட்டையில் 9, மத்தூரில் 2, சாமல்பட்டியில் 1 என மொத்தம் 26 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து குட்கா விற்பனையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து மையங்களிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக சேலம் மேட்டூர் சாராட்சியர் அலுவலகத்தில் விஷச்சாராயம் சந்துக்கடை விற்பனையை தடுக்க காவல்துறை வருவாய்த்துறையினருடன் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது சாராட்சியர் பேசும்போது சட்டவிரோதமாக மது, விஷச்சாராயம் விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்கவும், கடை உரிமையாளர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுரை வழங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் 1 மாத உண்டியல் காணிக்கையாக 6.75 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. இக்கோயிலில் உள்ள 5 உண்டியல்களை திறந்து காணிக்கைகளை எண்ணும் பணி அறநிலையத்துறை உதவி ஆணையர் இளையராஜா தலைமையில் நடைபெற்றது. காணிக்கை தொகை செலுத்தும் குளித்தலை இந்தியன் வங்கி கிளையில் செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவல ஊர்வலம் முடித்து திரும்பும் பக்தர்களுக்கு போதிய அளவு பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் இல்லாததால் ரயில் நிலையத்தில் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துச் சென்றிருக்கிறார்கள். ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம், ஆந்திரா, கேரளா, தெலங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளனர். 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் காலை ஊர் திரும்பும் பக்தர்கள் போதிய அளவு பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் இல்லாமல் அவதியடைவது வாடிக்கையாகி வருகிறது. இதுபோன்ற விசேஷ தினங்களில் பக்தர்களின் நலன் கருதி சிறப்பு பேருந்து மற்றும் சிறப்பு ரயில் வசதிகளை ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளச்சாராயம் குறித்து தெரியவந்தால் உடனடியாக புகார் அளிப்பதற்காக கட்டணமில்லா தொலைபேசி எண்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதன் எதிரொலியாக மதுரை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் சங்கீதா ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பின்னர் அவர் வெளியிட்ட செய்தியில், மதுரை மாவட்ட நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை குறித்து தெரியவந்தால் புகார் அளிக்கலாம் என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். புகார் அளிப்போரின் தகவல் ரகசியமாக வைக்கப்படும் என கூறிய ஆட்சியர், புகார் அளிக்க ஏதுவாக கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்களை அறிவித்துள்ளார். அவசர எண் 100லும் புகார் அளிக்கலாம் என தெரிவித்துள்ளார். மதுரையில் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கறி விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அங்கு விமான நிலையம் செல்லும் சாலையில் உள்ள வெள்ளக்கல் கடுங்கடி முனியாண்டி கோவிலில் 37வது ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 450 கிடாய்கள் வெட்டி பக்தர்களுக்கு கறி விருந்துடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் பெருங்குடி, திருப்பரங்குன்றம், சிந்தாமணி, சாமநத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நடந்து வரும் மத்திய அரசின் தையல் பயிற்சியால் சுயதொழில் கற்றுள்ளதாக பெண்கள் மகிழ்ச்சி கூறியுள்ளனர். மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் புதூர் உத்தமனூர் கிராமத்தில் 2020ஆம் ஆண்டு தையல் பயிற்சி தொடங்கப்பட்டது. பெண்களின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் அடிப்படை தையல் பயிற்சி, எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க், பிளவுஸ் டிசைனிங் போன்றவற்றை கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது.
வெறும் 110 ரூபாய் கட்டணத்தில் 5 மாத பயிற்சி முடித்த பெண்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதுடன் இலவச தையல் இயந்திரத்திற்கும் விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். சவாலில் நான் தோற்றால் பெயரை மாற்றிக்கொள்கிறேன் என்ற வசனத்தை பல இடங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆந்திராவில் ஒருவர் சவாலில் தோற்றதால் தனது பெயரை நிஜமாகவே மாற்றிக்கொண்டுள்ளார். அண்மையில் நிறைவடைந்த ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆந்திராவின் பிதாபுரம் தொகுதியில் ஜனசேனா கட்சியின் பவன் கல்யாண் போட்டியிட்டார். தேர்தலில் பவன் கல்யாணை வீழ்த்தி காட்டப்போவதாகவும் தவறினால் பெயரையே மாற்றிக்கொள்வதாகவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான முத்ரகட்டா பத்மநாபம் பகிரங்கமாக சவால் விடுத்தார். எனினும் தேர்தலில் பவன் கல்யாண் வென்றுவிட்ட நிலையில் தன் வாக்கை காப்பாற்றும் வகையில் முத்ரகட்டா பத்மநாபம் தன் பெயரை பத்மநாப ரெட்டி என அதிகாரப்பூர்வமாக மாற்றிக்கொண்டுள்ளார். பெயரை மாற்றிக்கொள்ள யாரும் தன்னை நிர்பந்தப்படுத்தவில்லை என்றும் அது தான் சுயமாக எடுத்த முடிவு என்றும் பத்மநாப ரெட்டி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்த யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் மழுக்கப்பாறை வனப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் கிராமத்தில் யானையை கண்டு பயந்து விழுந்து காயமடைந்த ஆதிவாசி இளைஞரை ஆம்புலன்ஸ் மூலம் சாலக்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அம்பலப்பாறை என்ற இடத்தில் ஆம்புலன்ஸை வழிமறித்த யானை ஒன்று சுமார் அரை மணி நேரம் வாகனத்திற்கு வழிவிடாமல் நின்றது. மேலும் ஆம்புலன்ஸை யானை தொட்டு பார்க்கவும் செய்தது. இந்நிலையில் ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சாமர்த்தியமாக இயக்கி காயமடைந்த இளைஞரை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து காப்பாற்றினார். ஆம்புலன்ஸ் வாகனத்தை யானை வழிமறித்த வீடியோ தற்போது பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் முகாமிட்டிருக்கும் யானைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி எல்லையில் உள்ள தொரப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 யானைகள் சுற்றித் திரிகின்றன. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த யானைகள் அங்கு மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மாடுகளை தாக்கின. தொடர்ந்து பகல் நேரத்தில் குடியிருப்பு நிறைந்த பகுதிகளுக்குள் யானைகள் வலம் வருவதால் மக்கள் வெளியே செல்ல அச்சமடைந்துள்ளனர். யானைகளை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் பள்ளிகளுக்கு எதிரே உள்ள பெட்டிக்கடைகளில் போதைப் பொருள் கலந்த மிட்டாய்கள் விற்கப்படுகிறதா என நகராட்சி அலுவலர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வின் போது காலாவதியான மிட்டாய் மற்றும் உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் நகரின் 4 இடங்களில் உள்ள 25 கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த கடைகளுக்கு 10,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பள்ளி சிறார்களுக்கு போதைப் பொருள் கலந்த மிட்டாய் வகைகள், புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யும் கண்டறியப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதோடு குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடி அருகே தைலமரக்காட்டுக்குள் பதுக்கி வைத்திருந்த 65 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 5 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற மது விலக்கு பிரிவு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத புதருக்குள் 65 லிட்டர் சாராய ஊறல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை அடித்த காவல்துறையினர் அருகில் இருந்த 5 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஆதனக்கோட்டையைச் சேர்ந்த 56 வயது வீராசாமி என்பவரை கைது செய்த மதுவிலக்கு காவல்துறையினர் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காரில் குட்காவை பதுக்கி வைத்து கடைகளுக்கு விநியோகித்து வந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கும்பகோணம் மாத்தி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் குட்கா உள்ளிட்ட தடை செய்த புகையிலைப் பொருட்களை விநியோகித்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்ட போது பழைய பேருந்து நிலையம், பாலக்கரை, மடத்து தெரு உள்ளிட்ட பகுதிகளில் காரில் சென்று கடைக்கடையாக குட்காவை சப்ளை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கும்பகோணம் கிழக்கு காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் காரை மடக்கி 370 கிலோ தடை செய்த புகையிலைப் பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்து பிரசாந்தை கைது செய்தனர். மத்திய அரசு பணியாளர்கள் காலை 9:15 மணிக்குள் அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்றும் தவறினால் அரை நாள் விடுப்பாக கணக்கில் கொள்ளப்படும் என கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தி வருவதாக கூறும் மத்திய அரசு இளநிலை மற்றும் முதுநிலை ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரே நேரம்தான் என தெரிவித்துள்ளது. அனைவரும் தங்கள் அலுவலக வருகை பதிவை பயோமெட்ரிக்கில் பதிவு செய்வதில்லை என்றும்
வரும் நாட்களில் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் வருகை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் அலுவலக நேரமாக காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை என சுட்டிக்காட்டியுள்ள மத்திய அரசு நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்பதற்காக முன்னரே செல்வதையும் தாமதமாக வருவதையும் கணக்கில் கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கவுன்சிலர்கள் ஒருவருக்கொருவர் ஒருமையில் பேசிக் கொண்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை புதிய பேருந்து நிலையத்தில் பழுதாகி நின்ற பேருந்தை பயணிகள் சேர்ந்து முன்னும் பின்னுமாக தள்ளி பேருந்தை இயக்க உதவி செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. நாகையிலிருந்து நன்னிலம் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து நுழைவு வாயிலில் பழுதாகி நின்றது. இதையடுத்து பயணிகள் கீழே இறங்கி பேருந்தை தள்ளினர். மாநகர பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றவரை கண்காணிப்பு கேமரா பதிவுகள் உதவியுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவன்படை தெருவில் வசிக்கும் பரணி என்பவரின் வீட்டின் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடுபோனது. இதுகுறித்த புகாரின் பேரில் மேற்கு காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது தெரியவந்தது.